வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா கனெக்ஷனில் வந்து இந்தியன் 2 ஸ்பூப் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஏற்கனவே வந்து இந்தியன் 2 இதெல்லாம் ரோஸ்ட் அடித்து முடிச்சு ஓஞ்சி அது செத்தே போச்சு. அதுக்கப்புறமும் ஒரு ப்ரோ வந்து தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்காரு, இது பண்ணுங்க ப்ரோ. சரி அவருக்காக பண்ணுவான்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து லைக் மட்டும் கொஞ்சம் மறக்காமல் போடுங்க. பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேன்றீங்க. அது வீடியோ போக மாட்டேங்குது, அப்படியே நீங்கள் கொஞ்சமாவது தூக்கி விட்டீங்க நல்லா இருக்காங்க. ஐயா தயவு செஞ்சு லைக்கு போடுங்க. லைக்கு போட மறந்துடுறீங்க. நாங்களும் சொல்லினே தான் இருக்கிறோம். இந்த சேனல் நானும் அந்த 10K பார்த்துடலாம் கண்ணு குளிச்சாலும் பார்க்குறேன். அது முடியாதுன்ற மாதிரி அது முக்கின்னு நிற்குது. அது உங்கள் கையில் தான் ஐயா இருக்குது. சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த சேனலும் வளரும். ஏதோ கொஞ்சம் முன்னேறுவோம். இல்லைனா அது ரொம்ப கஷ்டங்க. முக்கி போகுது. நாங்களும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு தயங்குறோம். ஏன்னா அது பார்ப்பீங்களோ, அது லைக்கு போட மாட்டீங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டீங்களோ, ரொம்ப நாள் ஆகிடுச்சேன்னு இப்படியே அது இருக்குது. அந்த குழப்பத்திலேயே நாங்கள் நிறைய வீடியோ வந்து பெண்டிங் வச்சுட்டே இருக்கோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட பார்க்க மாட்டேறீங்க. அது பண்ணாலும் வந்து அது பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லாதனால சரி கொஞ்சம் லேட் ஆச்சுனாலே பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குனால இந்த இந்தியன் 2 கூட வந்து அப்படியே யோசிச்சு தள்ளி போயிடுச்சு. சரி அந்த ப்ரோ ரொம்ப நாள் கேட்குறாரு, சரி அவருக்காக கண்டிப்பாக போகணுன்ட்டு தான் சரி இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு. இல்லை ஒருத்தர் வந்து கேட்டார், அப்போ நீங்களும் வியூஸ்க்காக தான் பாருங்க, பின்ன எதுக்காக ஒரு போட்டுன்னு வரும். யூடியூப் வந்து உக்காந்துட்டுருக்குன்னா 4 பேர் பார்ப்பாங்க, சப்போர்ட் கிடைக்கும். எதனா பண்ணுறதுக்கு தான் நாங்கள் பாட்டுக்கு யாருமே பார்க்க மாட்டாங்க, நாங்கள் பாட்டுக்கு என் கடை மட்டும் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான பலன்னு ஒன்று இல்லைன்னா எப்படி ஒரு எஃபர்ட் போடுறது பலன் கிடைக்கும். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும், மோட்டிவாக இருக்கும். சரி லைக் போகிறாங்க பார்க்குறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தானே. ஸோ இப்போ இந்த கிரியேட்டர்ஸ்னு ஒரு கதை எடுக்கிறோம், ஓகே சப்போர்ட் வராங்க பார்க்குறாங்கன்றப்போ ஓகே அது ஒரு ஆர்வம் வருது இல்லையா. அந்த மாதிரி இதுக்கும் சப்போர்ட் இருக்குது. எல்லாமே பார்க்குறாங்கன்னா எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடி. கேட்குறவங்களே பார்க்குறாங்களா இல்லையா டவுட்டு கேட்பாங்க. சரி கமெண்ட்ஸில் வந்து அவர் வந்து ஓகே என்ன சொல்கிறான்னு பார்த்தா அவரே இருக்கும். கேட்டவங்களே பார்க்க மாட்டேன்றாங்க. அப்புறம் கேட்டுட்டு போயிட்டா என்ன இருக்குது பண்ணுறது. அது சரி இதுக்கு நான் வேற என்ன பண்ணியிருக்கலாமே, இதுவும் பண்ணி அதுவும் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி. இன்னும் சில பேர் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்புறம் கொஞ்சம் டேலண்டடான கொஞ்சம் சில வீடியோஸ்லாம் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட்லேருந்து பண்ணிட்டு தான், பட் ரெஸ்பான்ஸ் இல்லை, யாரும் பெருசாக பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனாலே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ எங்களுக்கு ஆசை, எங்களுக்கு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் உங்களுக்கு நிறைய பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனாலே அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. அது பார்த்ததே ரிட்டன் நீங்கள் பார்க்குறீங்க. எப்படியோ இருந்தாலும் 2, 3, 4வது முறை பார்ப்பீங்கன்னு வச்சுவாங்களேன். அதுலேயும் நாங்கள் கொஞ்சமாவது என்ன இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணால் தான் உங்களுக்கும் இருக்குன்றதெல்லாம் புரியுது. அதனால தான் சரி இருக்கிறது எது ட்ரெண்டாக இருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். எப்போ நீங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வேறு சப்போர்ட் இருக்கோ அப்போ எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம். அப்போ பார்ப்பீங்கள அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். பார்ப்போம். இன்னொன்று எல்லாம் ரிலாக்ஸ்க்காக தானே யூடியூப் வராங்க. அப்போ உட்காந்து இன்ஃபர்மேஷன் கருத்துன்னு சில பேருக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த சுச்சுவேஷனும் புரியுது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு தான் வரன்றதுனால எங்களுக்கும் சரி கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் நார்மலாக போடுவோமே அப்படின்ட்டு நாங்களும் அப்படி மாறியாச்சு. சரி இவ்வளோவும் பேசுறது எதுக்காக, ஒரே ஒரு லைக்குக்காக. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ப்ரோ. வாங்க வீடியோவில் போயிடலாம். சோஷியல் மீடியா. என்னடா அரவிந்தா, என்ன ஒண்ணுமே பேசாம வர? அரவிந்தா இல்லடு, அரவிந்தன், சித்ரா அரவிந்தன். சரிங்க மிஸ்டர் சித்ரோ அரவிந்தன். வெறும் சித்ரா அரவிந்தன் இல்லடு, சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியான்னு சேர்த்து சொல்லு. சரிங்க மிஸ்டர் சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா. இப்ப எதுக்கு சோகமா இருக்கீங்க? உங்களால் கோவப்பட்டு பேசிட்டு போனதுனாலயா? அடா அவ கோச்சுக்கிட்டு போறதுலாம் பெரிய பேட்டரி கிடையாது. நான் ரொமான்டிக் ஸ்டிக்கர் அனுப்பி பாடே தேடே பொன்பாடேன்னு கொஞ்சரா அவளே வந்துடுவா. பின்ன ஏன் சோகமா இருக்க? இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரே கடுப்பா இருக்கு. ஐயா கண்டுபிடிச்சிட்டியா? சரி திரும்ப கொடுத்துட்றேன். கோல் என்னத்த திரும்ப கொடுக்க போற? அதான் காலைல அவன் பர்ஸ் இருந்த ஆட்டையை போட்ட 10 ரூபாய் பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்க. இந்த வேலையை வேற பார்த்து வச்சிருக்க. ஓ கையில கட்ட முளைக்க. அப்படிலாம் சொல்லாதடா, திரும்ப கொடுத்துறேன்டா. அப்படி கொடுத்துட்டு தான் வேலை வைப்ப. அடாடா அதை பத்தி பேசலடா. ஐயா அப்போ நானாக தான் வளரிட்டேனே. ஷிட், 10 rupees லாஸ். நான் கவலைப்படுறது எல்லாமே நாட்டை பத்தி தான். நாட்டில் லஞ்ச தலைவரிச்சு ஆடுது. எங்க பார்த்தாலும் ஊழல். ஏதோ ஒரு கட்சிக்காரங்க தப்பு பண்ண போது அதை சுட்டி காட்டா, ஓ நீ அந்த கட்சியா நீ இந்த கட்சியான்னு சொல்லி வேற கட்சியில போத்து விட்டு நம்மள ஆஃப் பண்ணிடுறாங்க. சரி அது போகட்டும், நிம்மதியா ஸ்பூஃப் ஆச்சு பண்ணலான்னு பார்த்தா அவர் படத்தை ஸ்பூஃப் பண்ணா நீ அடிலாக்குறாங்க, இவர் படத்தை ஸ்பூஃப் பண்ணா நீ ஆமையாக்குறாங்க. யார் படத்தை தான் ஸ்பூஃப் பண்றது? இதெல்லாம் நடக்கும் போது அப்படியே கடுப்பா வருது. எனக்கு இப்ப அப்படியே கடுப்பா தான் மச்சி வருது. உனக்குமா? சூப்பரா.
அந்த 10 ரூபாயை பத்தி நான் சொல்லியிருக்க கூடாதுல. ஆடாப்பா. யாராவது இங்க என்ன பிரச்சனை போயிட்டு தெரியாம 10 ரூபா குத்துருவா எடுக்கிட்டு இருக்க. போடா டேய் போடா. போய் ரோட்டு ஓரத்துல ஏதாச்சும் ஒடுக்கிறதுக்கிட்டு இருப்ப. அவன் மேல சேராடி. அவன் பார்த்து போடாம நீ பாத்ரூம்ல போடான்னு சொல்லி வீரவாசல பேசு. அதெல்லாம் போன வாரமே பேசிட்டேன் மச்சி. சரி அவன் கிடக்குறான் விடு. நாட்டை பத்தி கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? அதெல்லாம் மாறவே மாறாது. we are just cringe dogs. இல்லடா இவங்கெல்லாம் கடிச்சு குதிர நம்மள மாதிரி கிரிஞ்சு நாய் பத்தாது. வேற 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 வேட்டடா இதாட்டா வேணும். புளி பொறுமுது இடி இடிக்குது இடி அது இப்படிதான் எடுப்பீங்களா ராகத்தை நீங்க? ஒரு தப்பு பண்ணுடா அந்த தப்புல இருந்து தப்பிக்க முடியாது. பட்டைய போட்டுருங்கிற பயம் வரணும். அப்படி ஒரு குசேல வரணும். அது சூப்பர் ஸ்டார் படம்டா. அட ஆவல்ல அப்ப இவருக்கு என்ன சொல்றது? அது ஏதோ குருடாயலுங்கிற மாதிரி வரும். குருடா எல்லாம் வராதுடா. அப்ப குருட்டாங்கல் குருட்டாங்களும் கோல்டு பெருக்கெல்லாம் வராது. வேற டப்பா வரும். கண்டுபிடிச்சேன். குருசேகர். குருசேகரா? டேய் குருசேகர்லாம் வரும். அப்படிதான்டா வரும் சொல்றா. சரி தப்பு படா தட்டி கேட்கறதுக்கு ஒரு குருசேகர் வரணும். ஐயோ மறந்துட்டேனே. உனக்கு யாரும் தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேக்குற? அட தெரியே, ஆனால் நான் தெரியாத மாதிரி தான் அன்டி நாங்க வரணும் தான் சொன்னாரு. கொஞ்சம் பில்டப்போட டைட்டில் கார்டு போட முடியே. ஓ சரி திரும்ப கேளு. அப்படி யாரா இருக்கா? இருந்தாரு ஒருத்தர் இருந்தாரு. இடியட் தாத்தா. அவர் மாதிரி ஒருத்தர் வரணும். அவரே வரணும். என்னடா பேசிட்டு இருக்க? அவர்லாம் நம்ம அப்பனுக்கே தாத்தா. அவர்லாம் நேரம் மண்டையை போட்டு மறுபிறவி எடுத்து மறுபடியும் மண்டையை போட்டுருப்பாரு. அப்படியே ஒண்ணு இருக்காதுடா. அவர் உயிரோட தான் இருப்பாருன்னு இன்ட்யூஷன் சொல்லுது. இன்ட்யூஷனா? ஓ அப்ப இது வரைக்கும் இன்ட்யூஷன் சொன்னபடி ஏதாவது நடந்திருக்கா? இது வரைக்கும் நடக்கல. ஆனா இது நடக்கும். டப்புவோம். கம்பேக் இண்டியன்ங்கிற ஹேஷ்டேக்க சோசியல் மீடியால வைரல் பண்ணுவோம். டபுளை பார்த்துட்டு நிறைய பேர் கெட்ட கேதுலே தெரியாம அவங்களும் சோசியல் மீடியால வைரல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலாம்னா பண்ணுவாங்கடா. என்னடா யாரு? சோசியல் மீடியா. சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா. அப்பா ஆள விட்றா. சரி அப்ப தாத்தா வருவாருங்கிற பாட்டை போட்டுடலாமா? போட்டு விடு. ஓகே ஒரு நிமிஷம் இரு. ஹலோ தாத்தா நானே தம்பேஷ் பேசுகிறேன். பேரே காமெடியாக இருக்குல்ல? அது அப்படி தான் இருக்கும். சரி அதை விடுங்க. உங்களுக்கு இன்ட்ரோ சாங் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு லஞ்சம்னு ஒரு 4 தடவை சொல்லணும். சொல்லுங்க பாப்பா. ஓ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து எடுத்துக்கவா? ஓகே தாத்தா லவ் யூ. நீயே ஃபோன் பண்ணி பேசுற. பெரியரிச்சே கம் பேக் இந்தியன். நெட் கார்டு ரேட் ஏற்றிட்டாங்க. கம் பேக் இந்தியன். ரீசார்ஜ் பண்ண முடியல. கம் பேக் இந்தியன். ஆமா இன்கமிங்கை சேர்த்து பிடிங்கிறாங்க. கம் பேக் Correct. இந்தியன். இந்த வரி நான் பாரு. எவ்வளவு கட்டிடத்தலையே கம் பேக் இண்டியன். எது ஊக பாரலையே கம் பேக் இண்டியன். லஞ்சம் 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 லஞ்சம். கம் பேக் இந்தியன். அப்பா. ஒரு முறை மறுமுறை அப்புறம் ஒரு முறை பார்க்கணுமே ஊரே. கம் பேக் இந்தியன். நீ தலையிடு தாங்கணுமே நாடே. யாரு சார் நீங்க? எதுக்கு இப்படி எல்லாரையும் அடிச்சு போட்டு உள்ள வந்திருக்கீங்க? தூப்பாக்கா. கேட்டா தெரியல. கம்பேக் இந்தியன். அந்த இந்தியன் நான் தான். நீ இன்னும் சாகலையா? இந்தியனுக்கு சாவே கிடையாது. ஏன்னா 70 வயசுல எனக்கு நானே ஒரு வர்மத்தை போட்டுக்கிட்டேன். அந்த வர்மத்தோட பேரு தனக்கு தானே வர்மம். தனக்கு தானே தானே தண்டக டண்டக ரண்டக ரண்டக அண்டங்காக்கா கொண்டக்காரி. அப்படின்னா இந்த வர்மம் போட்டா கிட்டத்தட்ட சாகாவரம் கிடைச்ச மாதிரி சாவே கிடையாது. அண்ட் யூ நோ ஒன் திங், இதை கண்டுபிடிச்சது அகத்தியர் கிடையாது. நான் சேனாபதி, தி கிரேட் இந்தியன். அதெல்லாம் எதுக்கே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கே? ஏன்னா நான் கண்டுபிடிச்ச இன்னொரு வர்மத்தை உன் மேல அப்ளை பண்ணி பார்க்க போறேன். என்ன? சோயிங் டிஸ்கால். என்னைய பண்ண? ஒண்ணுமே நான் ஆகல. சாக போறேனா? பயப்படாத, செத்துண்டா விட நீ மேல. சாக மாட்டேன். ஏன்னா இது நான் கண்டுபிடிச்ச வடக்கு வர்மம். வடக்கொடுக்கா கெடுக்கா பிடுக்கா அடுக்கா அடுக்கா விடுக்கா விடுக்கா. அப்படின்னா நீ எந்த தேசத்தை சேர்ந்தவன் அவனா இருக்கலாம், எந்த மொழி பேசுறவன் அவனா இருக்கலாம். ஆனா இந்த வர்மத்தை போட்டா நீ வடக்கிந்திய ஸ்லாங் தான் பேசுவ. ஓ இது அட லூஸ் கிழவா, ஏற்கனவே நான் வடக்கு உத்தம் பாகர் வாய்ஸ் தான் அது. அது ஆமல்ல. சே அப்ப தெற்கு ஏதோ கபடி கபடி நிறைய அது என்ன டிஸ்கால். ஏல ஏம்ல சீவனை வாங்குதே, விரல வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கழுத்துல போட்டு குத்து குத்துன்னு குத்துதே. ஓ ஓ தெற்கு வரமா ரொம்ப தெக்க போயிடுச்சு போல இருக்கு. ஏல வயசான காலத்துல அடங்கி வீட்டுல அடக்காம எதுக்குல இங்கெல்லாம் வரேன்? சோத்து மாட்டு பயல. அது சோத்து மாட்டு போயலாம்.
என்ன ரொம்ப திட்டுறேன். இதுக்கு நீ வடக்கனாவே இரு. டிஸ்கால். அரே என்னையா குத்தி குத்தி விளையாடுற? அது என்ன தொண்டையா இல்ல வேற எதுவுமா? இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? தொழில் பண்றங்கிற பேர்ல கவர்மெண்ட் எதற்கு மானியம் கொடுக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லா தொழில் மேலையும் போட்டு கடைசியில் திவாலாயிருச்சுன்னு சொல்லி ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறேன். ஆனா அந்த கம்பெனியை நம்பி கம்பெனியில வேலை பார்த்த தொழிலாளர்களோட நிலைமை போதா குறைக்க ஆரம்பத்தில் ஒரு ஐபிஎல் டீமை வேற ஏலத்துக்கு எடுத்த. அந்த டீம் தோத்து போனா கூட நீ ஓடி போனதை சொல்லி சொல்லி தாண்டா அந்த டீமோட ஃபேன்ஸை மற்ற ஃபேன்ஸ் கிண்டல் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ ஆரம்பிச்சு வச்ச அமித்ஷா குரூப். யோ அந்த பேர்ல இல்லையா? நீ படு கண்டது சொல்லி மாட்டிக்காதே. ஓ அப்ப அந்த பேர் கிடையாது, வேற ஆனாவோ அவனோட தானே ஸ்டார்ட் ஆகும். ஆமா, ஏன் கேக்குற? கிளாசிக்கா ஒன்று பண்ண போறேன். இந்தியன் ஒன்று பார்த்தவங்க நிறைய கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ நான் வரிசையா சில பேர் சொல்றேன். உன் கம்பெனி பேர் அதில் வருதான்னு பாரு. ஐயோ இதுவா? அதுக்கு நானே என் கம்பெனி பேரை சொல்லிடுறேனே. நான் தான் சொல்லுவேன். கேரட்டு போய் கேட்க மாட்டேன் போல இருக்கு. நல்ல பொண்டாட்டி சரி, பேர் நீங்களே இல்ல கம்பெனி சொல்லுங்க. பேரா? அம்பானி குரூப்பா? ஐயோ இல்ல. அதானி குரூப்? அதுவும் இல்ல. அப்போ ஆதித்யா பிர்லா குரூப்? இல்ல. ஆச்சி மசாலா? எது ஆச்சி மசாலாவா? இல்லையா. அனில் சேமியா? எது சேமியாவா? இந்தாயா என்னையா சொல்லிட்டு இருக்கே? ஆனந்த் பனியன் சட்டிகள்? படி ஜட்டியா? என்னையா நீ ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல சும்மா கேட்டேன். அப்போ அதுவும் இல்லையா? வேற ஆண்டாளு? ஐயோ இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒருவேளை போனை ஹேக் பண்ணிருப்பாளோ? வீட்டுக்கு வீட்டுக்கு வாங்க. ஓ ஆண்டாளு பேரு தான் உடனே ஏதோ மெசேஜ். ஆண்டாள் கீண்டாள் போல. ஆண்டாளு வெளிலையா? அது என்ன கம்பெனி? அது வேற கம்பெனி. நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு நான் கொஞ்சம் படுத்துக்கிட்டே யோசிக்கிறேன். அப்பதான் நல்லா யோசனை வரும். ஐயோ, பெருசு வேண்டாம். அதுல படுத்த நல்லா தூக்கு வரும் சொல்லிட்டேன். இந்தியனுக்கு சாவே கிடையாதுடா, தூக்கமும் கிடையாது. எனக்கு என்னப்பா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பெருசு ஐயோ பெருசு, இந்தியன் மிஸ்டர் சேனைபதி அதுக்குள்ள தூங்கிட்டியா? போர்த்துல வந்துட்டு எப்படி தூங்குது பாரு எருமாடு. அதுவும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. சொன்னா கேட்டதானே. சரி நம்ம எஸ்கேப் எஸ்கேப் ஓடியா? ஆஃப்டர் 2 minutes ஞாபகம் வந்துருச்சு. உன் கம்பெனியோட பேர் அமித் குரூப்ஸ் கரெக்டா? 6 மாசம் ஆகுது. எங்கடா போன? எஸ்கேப் ஆயிட்டியா? ஷெட், ஒரு கொலை மிஸ் ஆயிடுச்சே. சரி நம்ம கொள்ளலாட்டி என்ன, அவனை கொல்ல சொல்ல வேண்டியதான். வந்ததுக்கு இந்த கிரிஞ்சு நாய்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுப்போம். கம்மிங் சூன். டேய் விஷயம் தெரியுமா? இந்தியன் தாத்தா வரப்போறாரா? கமிங் சூன் கவர் பண்ணிருக்காரு. அப்படியா? போடு சக்க, இனிமே மஜாதான். என்னடா சொல்ற? நிஜமாவா? நிஜமா தான் நடக்கிறேன். ஒருவேளை ஃபேக் ஐடியா கூட இருந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் நிஜம் டப்பு. ஓகேவா? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. தாத்தா வரப்போறாரு. என்னது நிஜமாவே தாத்தா வராரா? ஐ ஜாலி, தாத்தா வரப்போறாரு. பத்தல இடம் அப்படியே இந்த பால்வாடி குச்சி ஸ்கூல் மிட்டாய் மாதிரி போடாதா? பாடுங்க. அப்பதான் இந்தியன் 2 மாதிரி தெரியும். அண்ணே அண்ணே என்ன மாதிரி பாட்டு பாடுங்க. தாத்தா வராரு, கதை விட போறாரு, இங்க தாத்தா வராரு, பிளேடு போட போறாரு, அறுத்து கொட்ட போறாரு, ஆளை போட போறாரு. ஏய் மச்சி, வெளியில Correct. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து வேன் வந்து நிக்குது. ஐயோ அது நம்மளதான் பிடிக்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஓடிடுவோம். பாஸ்போர்ட். உசாமி அது உஷா மாமியா? அதெல்லாம் தெரியாது. ஆண்டாள் தெரியுமா உனக்கு? யார் யா அந்த ஆண்டாளு? உனக்கு தமிழே தெரியாதுல்ல? சரி இரு, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். சோயிங். இப்ப உனக்கு போட்டது தமிழ் வர்மம். மானந்தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழை மட்டை. சேதுபதிக்கு பிறந்தது ரெட்டை, அதுல ஒண்ணு குட்டை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் பேசுற தமிழ் இதுக்கப்புறம் உனக்கு புரியும். ஒன்னாலையும் தமிழ் பேச முடியும். என்ன ஏதாச்சும் புரியுதா? புரியலன்னு சொன்னா திரும்ப போட்டு ஏதாச்சும் அறுப்பேன். புரியுன்னு சொல்லி புரியுது ராசா. எப்படி சைனீஸ்காரனைய தமிழ் பேச வச்சல, அதான்டா சேனாபதி. இதுவும் நான் கண்டுபிடிச்ச வருமம் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டு. இப்ப எதுக்கு பாஸ்போர்ட்? இன்னொரு சுதந்திர போருக்கு போறேன். ஓ, மறுபடியும் நேதாஜி ஐயா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபேக் வீடியோ ஒன்னு ரெடி பண்ண போறியா? அட நாய,
இது அப்புறம் உனக்கு தெரியும்? ஊருக்கே தெரியும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் உண்மையில எதுக்கு என் நாட்டுக்கு போறேன் அப்படின்னா, லஞ்சம் வாங்கிட்டு இல்லை லஞ்சம் கொடுத்துட்டு ஊழல் பண்ணிட்டு நாட்டையே குட்டி சவராக்கிட்டு இருக்க சில திருட்டு நாய்களை பிடிச்சி கொல்ல போறேன். இப்போ பாஸ்போர்ட் என்ன கேட்டீங்க? புடிச்சு கொள்றதுக்கு திருட்டு பாஸ்போர்ட்லயே ஊருக்கு போற அப்படிதானே? ஆமா. சூப்பர் டைப். இப்படிதான் இருக்கணும். வெக்கமா இல்ல? டாய், ரொம்ப பேசாம பாஸ்போர்ட்டை ரெடி பண்றா, இல்ல கழிச்ச வருமானத்தை போட்டுருவேன். அப்புறம் கழிஞ்சு என் மண்டைய போட்டுருவேன். வெல்கம் மிஸ்டர் சேனாபதி. ஐயோ, இவரா? இந்தியாவுக்கு உங்களை வரவேற்கிறேன். என்ன கிருஷ்ணசாமி, இந்த குழந்தைக்கு கண்ணில் நீ மயில என்ன அடங்கலையா? போட்டு பட்டையா டாபஞ்சேரி ஆட்டம் எப்பவும் முடியறது இல்ல. அது அப்படி இல்ல. ஆமா, மெய் வச்சாரு குழந்தை மாதிரி இருப்பாரு. அட சாப்பிட்டு ஏப்ப விட்டையா, அதை கூட விடக்கூடாதா? என்னடி? சாரி மிஸ்டர் கிருஷ்ணசாமி, கைய கொடுங்க. மிஸ்டர் சேனாபதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ரைஸ் யுவர் ஹெட்ஸ். என்ன கிருஷ்ணசாமி, நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ்ல ட்ரை பண்றாரு போல இருக்கு. அட இவன் ஒரு சூப்பர் ஸ்டார் பைத்தியங்க. நின்னா நடந்தா உக்காதா படுத்தா கூட ரஜினி ஸ்டைல் பண்ணுவேன். ஆனா நல்லா இருக்காது. அப்பா சும்மா இருக்கு. சேனாபதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன அப்பாவா? ஓ, நீ போட்ட குட்டியா? ஆமா, இன்னும் 2-3 வீட்டுல இருக்கு. எறும்பு வர வாரிசு அரசியல் போதாதுன்னு வாரிசு சிபிஐ வேறயா? ஒரு நிமிஷம். ஹலோ. அது உங்களை சொல்லல, இந்த பயில தான் வாரிசுன்னு ஐயோ, சொன்னேன். அங்க போயிட்டீங்களா? சத்தியமா இல்லைங்க, சொன்னா நம்புங்க. நான் உங்களை சொல்லுவேனா? நான் நேரில் வரேன், நேரில் வந்து பேசிக்கிறேன். வாங்க. என்ன பாட்டுக்கிட்டியா? ஒரு வார்த்தை சொல்ல முடியல. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது. மிஸ்டர் சேனாபதி, மறுபடியும் சொல்றேன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். Arrest. மரியாதையா வண்டியில வந்து ஏறுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு விடு வருமம்னா என்னன்னு தெரியுமா? எது விடு வருபா? அப்படிதான். ஐயே, அடே கப்பா, யாராவே? எவன்டாவே இவ்வளவு பெருசா விட்டது? கஜக். இதான் வீடு வருமாமா? எப்படி? இப்போ உன் கண்ணு என் கையில எப்படின்னு பாக்குறியா? என்னை பிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு 50 வயசு எங்களுக்கு விடுவரமத்தை போட்டு வச்சேன். அது இப்பதான் வேலை செஞ்சிருக்கு. எப்படி விட்டார் பாத்தியா? என்ன கருமையாது? கர்ப்பம் இல்லப்பா, வர்பம். கரெக்ட். ஆனா இந்த வர்மத்தெல்லாம் கண்டுபிடிச்சதுன்னா இதுலயே இன்னொரு வர்மம் இருக்கு, தட்டால் புட்டால் விடு வருமான்னு. ஐயா, அதை மட்டும் போட்டிருந்த வீரியம் ஜாஸ்தி ஆகி இந்நேரம் ஆடி தான் இருந்திருக்காது. என்ன மைண்ட் யாராவே வர்பத்தை போட்டு சாவடிக்கிறாடே இல்லையா? வர்பத்தை பத்தி பேசியே சாவடிச்சிடே இருக்கு. மிஸ்டர் கிருஷ்ணசாமி, டாமஞ்சேரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. நைட் எல்லாரும் மறக்காம லைவ் வந்துருங்க. வணக்கம் இந்தியா. என்ன வணக்கம் தான் மாப்பிளையா? டாய், என்னடா அது? பாடா தொப்பியா? மரியாதை வேண்டாம். பரதேசி நாய், சார பாம்பு வர்மத்தை போட்டு விட்டு நல்ல பாம்பு கூட தெரிய விட்டுருவேன். ஜாக்கிரதை. 30 வருஷத்துக்கு முன்னாடி லஞ்சத்தை ஒழிச்சா எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இந்தியா இன்னும் மாறவே இல்லை. அன்னைக்கு கக்கு செவத்துல கிறுக்குன எல்லா பையனும் இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் கிறுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன ஐ லவ் யூவா? யாரு? ஆண்டாள். ஆண்டாள் ஆண்டாள் ஆண்டாள். அது ஐ லவ் யூ டூ. விளக்க மாறு பிஞ்சு அமிர்தம். அவங்க லைவ் வைக்கிறாங்களே. ஃபேஸ்புக் ஐடி ஓபன் பண்ண. நானும் சரி, அவ கிடக்குறா. விஷயத்துக்கு வருவோம். தப்பு பண்ற எல்லாருமே வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் நம்ம மக்கள் தான். நம்ம வீட்டிலே கூட இருப்பாங்க. ஆமா, என்னது புது கமெண்ட்? பிரியா ஓ, அந்த சாங். வாங்க தாத்தா பேசலாம். 1 GB டேட்டா கண்டிப்பா போட்டு பேசலாமே. நாளைக்கு ஃப்ரீ தான், பேசலாமா? அது ஃபேக் ஐடி. ஐயோ, என்னடா நீங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை விட மோசமா போயிட்டு பேர் இருக்கீங்களா? கூட மாறல. தாத்தா, நீங்க நடக்கும்போது டிங்கு டிங்குன்னு சவுண்டு கேக்குது. ஆனா நானு பந்தன் பையே ஏதாச்சும் உருப்படியா கேக்குறீங்களா? எப்படி அது கீழே உட்காந்து பாத்தீங்களா? பல்லு மகேஸ்வரி. தாத்தா, நீங்க எப்படி இன்னும் எங்காவே இருக்கீங்க? அதுவாமா, காலைல ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தாத்தா, எப்ப சாவீங்க? எனக்கு நானே ஒரு யங் வர்மத்தை போட்டேன். யங் வர்மம் மீன்ஸ் யங் ஆகிறதுக்கான வர்மம். அது மூலமா தான் நான் இப்போ யங்கா நிற்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்லயே யாராவது ஒரு தப்பான ஆள் இருப்பாங்க. அவ்வளோ குர்ரா. பார்க்கறதுக்கு அப்படியே விஐபி படத்துல வர சமுத்திரக்கனி அவர்கள் மாதிரி இருப்பாங்க. சாட்டை சமுத்திரக்கனி அவர்கள் மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களோட ஒரிஜினல் முகம் ரஜினி முருகன் படத்துல வர சமுத்திரக்கனி அவர்கள் மாதிரி இருக்கும். ஃப்ளாப். நான் யாரை சொல்றேன்னு உனக்கு புரியுதா? தாத்தா யார சொல்றாரு? உங்க ஒப்பனை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கூமுட்டை கிரஞ்சு நாயாவே தெரியாம கொஞ்சமாச்சும் மோப்ப நாய் மாதிரி ஏதாவது கண்டுபிடி. என்ன ஏதோ பெருசா கமெண்ட் வந்திருக்கு. கிருஷ்ணசாமி. ஓ, நம்ம கிருஷ்ணசாமி. ஹே சேனாபதி, அந்த அமித் குரூப் ஓனரை நீங்க கொல்லையாம்ல, பின்ன வேற யார் கொன்னது? நீங்க தனி ஆள்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப உங்க கூட வேற யாரும் இருக்காங்களா? அது யாரு? யாரும் அப்ப வந்து வாங்க பேசலான்னு இருக்கா? கண்டிப்பா கேட்கல. நான் கடைசியா உங்களுக்கு கால் பண்ண ஞாபகம் இருக்கா? 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஆரம்பிச்ச கதை தான் இது. ஐயா. ஹலோ, கேக்குதா? யார் பேசுறது? செல்போன் மணி போல் சிரிப்பா வளைவலா. யார் பாட்டு பாடுறது? ஓ, சந்திரபோஸ் டீக்கலா இது? இல்ல, அந்த வீணா போட நாயோட அப்ப சேனாபதி அலைஸ் இந்தியன். டீக்கலா டீக்கெட்டே சாவலையா? இல்ல, எனக்கு இப்போதைக்கு சாவு கிடையாது. இன்னும் 2 பார்ட் இருக்கு. அதுல இன்னும் நிறைய பேரை கொல்ல வேண்டியிருக்கு. எப்படி தியேட்டருக்கு வர வச்சா? என்ன? சும்மா விளையாடுக்கு சொல்ல, கோச்சுக்காதிய. அப்ப எங்க இருக்கிய? கோப்புற தூரத்துலதான். அப்படியா இருக்கா? சேனாபதி கேக்குதா? ஐயோ. கேக்குது. ரிசீவரை காதுல வச்சு பேசு. ஆட நெசமாவே கூப்பிடுற தூரத்துல இருப்பாப்ல இருக்கு. நீ நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லு. அதுக்குள்ளே நான் எஸ்கேப் ஆயிருவேன் மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி. மக்கள்கிட்ட சொல்லுங்க, இந்தியன் வில் பி பேக்னு. அதெல்லாம் இருக்கட்டும் சேனாபதி. டிகே சேனாபதி போயிட்டார். சே வச்சுட்டாரு. செல்போன் மணி போல் சிரிப்பவள். என்ன பேசி முடிச்சிட்டேலா? இன்னும் அந்த கிட்ட வந்திருக்காரு. போன வைக்கிறேன். என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க? பின்ன நான் போன் பேசணும்ல. என்ன சொல்றேன்? பட் ஐ எம் சாரி மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி. சோயிங் திஸ் கால். யோ எதுக்கியா குத்துட? பின்ன என்ன பிடிச்சி ஜெயில போட்டீங்கன்னா நான் சாதிக்க வேண்டியதுன்னா நிறைய இருக்கு கிருஷ்ணசுவாமி. எது கிருஷ்ணசாமியா? யோ என் பேர் பார்த்த சாரதியா. எது பார்த்த ஓ, சார்? அன்னியன்ல இருந்தா? என்னப்பா ஆச்சு? என்ன இப்ப மண்டை சைடு வாங்குறது? அட தாடா சைடு வாங்கலடா, இந்த பெரியவர் தான் குத்திவிட்டார். எனக்கு குத்திவிட்டாரா? குத்திவிட்டாரா? ஏங்க எதுக்குங்க எங்க அப்பாவை குத்துனேல்? இவரு உங்க அப்பாவா? கிருஷ்ணசாமி இல்ல? கிருஷ்ணசாமியா? இவரா? நான் இவரு வக்கீல். கிருஷ்ணசாமி இல்ல, அவர் போலீஸ். டாக்டர் பார்த்த சாரதின்னு சொல்லேடா. அது நீங்க எனக்கு சுண்டல் வாங்கி தரேன்னு சொன்னேலே, வாங்கி தரேலா? பரதேசா எந்த நேரம் பார்த்து பேர பேசுது பார். சரி வாங்கி தர சொல்லு. அப்ப இவர் எங்க அப்பா தான், பார்த்த சாரதி. அடச்சே, மறுபடியும் மாத்தி குத்திட்டனா? ஆமா இருங்கோ, நான் உங்களை டிவியில பார்த்துருக்கேன். நீங்க இந்த இந்தியன் தாத்தா தானே? அப்பவும் மாத்தி தான் குத்தினேன், இப்பவும் மாத்தி தான் குத்திருக்கேன். பேசாம உங்க பேரை மாத்தி குத்து மாரியப்பன்னு மாத்திக்கோங்க. சரியா சொன்னப்போ. டாய், என்னடா சிரிக்கிற? இன்னொரு குத்து குத்தவா? ஐயோ வேணாம் சார். டே கடைக்காரா, வாய வச்சுட்டு சுத்த சும்மா இரேடா. அது இல்லப்பா, இவர் சட்டத்தை கையில எடுத்துட்டு நிறைய கொலை பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ. ஏமா இப்படி கொலை பண்றீங்களே, இது உங்களுக்கு தப்பா படலையா? அநியாயம் பண்றவங்கள தான் நான் கொலை பண்றேன். பட் இருந்தாலும் இதுவும் கிரைம் தானே? கிரைம் தான், ஆனா உன்னால புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு வயசானதும் உனக்கே புரியும். அப்போ எனக்குள்ள உள்ள இந்தியன் மாதிரியே உனக்குள்ள உள்ள இந்தியன் அன்னியன் வெளியே வருவான். வருவான். வருவேன், வந்துட்டு சுண்ணலை திட்டு தூக்கிடுவேன். சரியானங்க அப்படி. இவர் எங்க அப்பா இல்லைங்க. ஐயோ ஏன் அப்படி சொல்ற? உனக்குள்ளே ஒரு இந்தியன் இருக்காட்டா. அப்படி சொல்லுங்க. அப்ப நிஜமாலுமே எனக்குள்ள ஒரு இந்தியன் இருக்கானா தாத்தா? நிச்சயமாடா கண்ணா. இவர் விதைச்சதானே தானா அது? கண்டிப்பா அவன் தட்டி கேட்பான். பேட்மேன் மாதிரியா? ஆமா, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஆனா அவனுக்கு வேற பேர் வச்சுக்கோ. வேற பேரு அயன்மேன்? என்னடா பேட்மேன் அயன்மேன் காமிக்ல உள்ள பேரா சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அந்நியமா ஏதாவது ஒரு பேரை யோசி. அந்நியமாவா? அப்போ அண்ணின்னு வச்சுக்கவா? எது அடியா? அட பரேஷ்டாயே, எவடாச்சும் ஹீரோவுக்கு அடிட்டு பேர் வைப்பானடா?
வில்ல கூட ஃபைட் பண்றச்சு யார் அடி அப்படின்னு அவன் கேட்டா அண்ணியா. அடி அப்படி நீ சொல்லிடு வை. வாய புறா பட்டி அப்படின்னு பொக்க சோக் பண்ணிடுவேன். இல்லடி வை, அதை விட கேவலமா ரைபிள் ஏதாவது திட்டிவிடுவேன். ஐயோ அப்போ அந்நியமா அப்படி பேர் வைக்கிறது? அந்நியமா? அந்நியன்? ஓ இதுக்கு தொடக்கமே நீங்க தானா? அரே சாலே, இப்பதான் அந்த வெள்ளை மண்டையை விரிச்சு போட்ட கிழவன்ட்டு இருந்து தப்பிச்சு வாரு. நீ யாரா கருப்பு மண்டையை விரிச்சு போட்டு நிக்கிற? அண்ணியன். ஓ இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. அந்நியன் ஐபிஎஸ், உனக்கு குருவி ரொட்டி கூப வேணுமா இல்ல பால்கோவா பாக வேணுமா? ஆ எது ரொட்டி பால்கோவாவா? ஏன்டா ரொட்டி விக்கிறதுக்கு தான் இந்த கெட்டப்ல வந்திருக்கியடா? என்னடா முறைக்கிற சாலே? யார் தெரியுமா நானு? அரே ஏன்டா அடிக்கிற? இருடா. ஐயோ வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் நான் இறக்கப்பட்டு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஊரே சேர்ந்து அடிச்சிருச்சு. நம்ம ரொம்ப அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைல்டாக அப்படி டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுனா இந்த லைவ்ல தாத்தா வந்தது தான் வச்சு செய்கிறாங்க. அங்கேயே அப்படி தான் இருந்துச்சு. படம் வரும்போது தெரியல. இங்கே எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. யார் லைவ்ல வந்தாலும் இப்படி தான் இஷ்டமணி கழுவி ஊற்றிட்டு பேக்கடி வந்துட்டு அது இதுன்னு போயிட்டு இருக்கோம். அது சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கான்செப்ட் செம்மையாக இருந்தது. சரி தாத்தாக்கு இறக்கம் பார்த்தாரு, ஓகே சித்தார்த்தை வச்சு செய்வார்னு நினச்சி அந்த மீடியா. பட் அதுவுமே ரொம்ப மைல்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி எவ்வளோதான் அவரும் தாங்குவார் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் போல இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. இந்த ட்விஸ்ட் நாங்கள் எதிர்பார்க்கல. இவர் தான் அண்ணினே உருவாக்கியிருக்காரு, விதைச்சது இவர் தான் அப்படின்ற மாதிரி முடிஞ்சிச்சு. இதுவும் சூப்பராக இருந்தது. ஓகே எங்களை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.